3 வருஷம் வறட்சிங்க. ஒரு மனுஷனுடைய ஜெபம் வானம் திறந்தது எப்படி தெரியுமா? 7 முறை ஜெபம் பண்ணினாருங்க. ஒவ்வொரு முறை ஊழியக்காரர் போய் பார்த்து பதில் இல்லை என்று வருத்தத்தோடு வரக்கூடிய சமயத்துல எலியா சோர்ந்து போகாமல் இருந்தார். இதோ ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவுதாங்க ஒரு மேகத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். எலியா ஒரு பெரிய மழையை அதன் மூலமாக கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றார். அந்த ஜனங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இடி மின்னலுடன் கூடிய ஒரு பெரிய மழையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். இது எலியாவின் நம்பிக்கை. தேவன் பெரிய காரியத்தை செய்தார். உங்களுக்கும் ஒரு கையளவு ஒரு மேகத்தை போன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் எலியாவின் தேவன் நம் தேவனாய் இருக்கிறார் என்று ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். 7 முறை போய் பார்த்தோம், அவர் சோர்ந்து போகல. என் தேவன் நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்தார். நீங்களும் ஒரு முறை ஜெபித்து விட்டு எனக்கு ஒன்றும் நடக்காது என்று சோர்ந்து மட்டும் போய்விடாதபடிக்கு தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு மேகத்தை போன்ற தேவனுடைய பார்வையில ஒன்றும் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சிறிய சோதனை தாங்க. இதில் நம்ம மன சோர்வோ நம்மளுடைய தேவையில்லாத அவிசுவாச வார்த்தைகளை மட்டும் சொல்லாதபடிக்கு விசுவாச வார்த்தைகளை எந்த சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கடன் பிரச்சனை வந்தாலும், என் பிள்ளைகளுடைய காரியம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் எனக்கு ஒரு கையளவு மேகத்தை காண்பிப்பார் என்ற உறுதியை நம்மளுடைய விசுவாசத்தில் இருக்கும்படிக்கு கர்த்தர் மேலே வைங்க. நிச்சயம் இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். 7 நாளில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். 7ஆம் நாள் ஒரு கையளவு மேகத்தில் இது எப்படி எனக்கு நடந்தது என்று சொல்லும்படிக்கான ஒரு அற்புதமான சாட்சியை சொல்ல கர்த்தர் செய்வார். இன்றைக்கு உங்கள் வீட்டுகளில் ஒரு ஆசீர்வாத மழையை நிச்சயம் பெய்ய செய்ய கர்த்தர் வல்லவர். ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர்.